இந்த வீடியோல வந்துட்டு நம்ம போன வீடியோல வந்துட்டு ஒரு சுடிதாரோட பேண்ட் ஒரு நார்மல் பேண்ட்ல மேல் பட்டி எப்படி அளவு எடுக்கிறது, எப்படி அதோடைய மெஷர்மெண்ட் என்னவா இருக்கும், அதோட ஃபார்முலாஸ் என்னன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா, கீழே கால் விடுறோம் இல்லையா, அந்த பேண்ட் வந்துட்டு எப்படி இது பண்றதுன்ட்டு. இடுப்பு இது வந்து உயரம் உயரம் எப்படி நம்ம எடுக்கணும்னா, அவங்க எங்க நாடா கட்டுவாங்களோ, எங்க பேண்ட் போடுவாங்களோ அந்த டாப்ல இருந்து கீழே அவங்க முட்டிக்கால் பாதம் இருக்கும் இல்லையா, அந்த முட்டி வரைக்கும் எடுக்கிறது தான் உயரம். இது வந்து சீட் சுற்றளவு, இது வந்து கால் சுற்றளவு. இப்போ வந்துட்டு நம்ம இது வந்து போன வீடியோல பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல பட்டி இது பண்ணோம். அத கட் பண்ணி நம்ம எப்படி ஸ்டிச் பண்றதுன்ற பத்தியும் பார்த்தோம். அது பார்க்கல இப்ப டைரக்ட்டா நீங்க இந்த வீடியோ தான் பார்க்குறீங்கன்னா, நீங்க போயிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. கீழ நான் வந்துட்டு லிங்க் குடுக்குறேன். சரிங்களா? இது வந்து நாலா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு இப்படி இருக்க ஒரு கிளாத்த இப்படி ஃபர்ஸ்ட்டு ஃபோல்ட் இப்படி பண்ணிடணும். செகண்ட் ஃபோல்ட் இப்படி பண்ணிட்டு, மேல இந்த ஓப்பன் வர மாதிரி, இங்க சைட்ல ஓப்பன் வர மாரி வச்சுக்கணும். இப்ப இந்த இடம் இருக்கு இல்லையா? இதுதான் பேண்டோட அகலம். இத நாம வந்துட்டு எப்படி எடுக்கணும்னா, ஒல்லியா இருக்கவங்க, லீனா இருக்கவங்களுக்கு வந்துட்டு 13ல இருந்து 15 இன்ச் வரைக்கும் இருக்கணும். நார்மலா இருக்க ஒருத்தவங்களுக்கு 15ல இருந்து 18 வரைக்கும் இருக்கணும். குண்டா இருக்கவங்க, கொஞ்சம் ஃபேட்டா இருக்கவங்களுக்கு 18ல இருந்து 20 வரைக்கும் இருக்கணும். இதுவே இன்னும் நல்ல ஃபேட்டா இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு 22 கூட நீங்க வச்சுக்கலாம். நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும். இன்னொன்னு அந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு நிறைய பாலிஸ்டர் கலந்த துணியில வர சுடிதார் மெட்டீரியல்ல வந்துட்டு அந்த அளவுக்கு லென்த் வராது. நீங்க அது போட்டு போட்டு தைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே ஒரு காட்டன் மெட்டீரியல் ஒரு 700 800 ரேஞ்சுக்கு ஒரு காட்டன் மெட்டீரியல்ல வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு தாராளமா வந்துட்டு நீங்க வந்து 22 இன்ச் வரைக்கும் வச்சு நிறைய ப்ளீட்ஸ் வச்சு பெருசா தச்சு கொடுக்கலாம். இதுதான் பேண்டோட அகலம். இப்போ வந்து பேண்டோட உயரம். பேண்டோட உயரம் வந்துட்டு இந்த லென்த். இப்ப நம்ம இது வந்து பேண்ட் பட்டியோடைய உயரம்னு பார்த்தோம். இது பேண்டோட உயரம். அதுக்கு நம்ம இப்ப எப்படி இந்த அளவு நம்ம எடுக்கணும்னா, பேண்டோட முழு உயரம் என்னன்னா 40 இன்ச்னு வச்சுக்கோங்க. இது வந்து அப்ராக்ஸிமேட் தான். உங்களுக்கு என்ன வருதோ நீங்க அத வச்சு தான் போடணும். சரிங்களா? முழு உயரம் 40 இன்ச்னா, லீனா இருக்கவங்களுக்கு வந்து நம்ம இப்ப இந்த ஃபர்ஸ்ட் மெஷர்மென்ட்ட பார்க்குறோம். பேண்டோட உயரம் 40 இன்ச் -7. ஏன் இந்த 7 இன்ச் நம்ம மைனஸ் பண்றோம்னா, போன வீடியோல பார்த்தப்ப என்ன பண்ணியிருப்போம்? பேண்டோடைய பட்டி இருக்கு இல்லையா? பட்டியோட உயரம் வந்துட்டு லீனா இருக்கவங்களுக்கு 7 எடுத்திருப்போம். இப்ப இந்த 7 வந்து இந்த முழு உயரத்துக்கு கூட மைனஸ் பண்ணணும். அப்ப மீதி நமக்கு கிடைக்கிறது 33. சீம் அலவன்ஸ்க்காக 2 இன்ச் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டோம். அப்ப 33 பிளஸ் 2 35 இன்ச் வந்துட்டு இந்த பேண்டோடைய உயரம். இதோடைய உயரம் வந்துட்டு 35. நார்மலா இருக்கவங்களுக்கு ஹைட் வந்து நம்ம அப்ராக்ஸா எடுத்ததுனால எல்லாத்துக்குமே 40 போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஹைட் முழு உயரம் என்ன நீங்க எடுக்கிறீங்களோ அதுல இருந்து 8 இன்ச் மைனஸ் பண்ணணும். 40ல 8 இன்ச் மைனஸ் பண்ணும்போது 32 பிளஸ் சீம் அலவன்ஸ்க்காக 2 அப்ப 34. அடுத்து ஃபேட்டா இருக்கவங்களுக்கு 40 இன்ச் வந்துட்டு உயரம். 9 இன்ச் வந்துட்டு இந்த பட்டியோட உயரத்தை மைனஸ் பண்ணிட்டு 31 பிளஸ் 2 வந்துட்டு சீம் அலவன்ஸ்க்காக. இப்ப இந்த அளவுல வந்துட்டு நம்ம பிளஸ் 2 பண்ணிட்டு சீம் அலவன்ஸ்க்கு எடுத்திருப்போம். அப்ப நீங்க வந்து 9 பிளஸ் 2 7 பிளஸ் 2 9ஆ நீங்க வந்து மைனஸ் பண்ணக்கூடாது. பேசிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்தோமோ அதுதான் இங்க வந்து மைனஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பேண்டோட சென்டர் உயரம். இந்த மாதிரி போடும்போது இப்படி ஒன்று கர்வ் போட்டு போட்டு நான் போடுறேன் இல்லையா, இந்த கர்வ் தான் வந்துட்டு சென்டர் உயரம். லீனா இருக்கவங்களுக்கு 7.5, நார்மலா இருக்கவங்களுக்கு 8.5, ஃபேட்டா இருக்கவங்களுக்கு 9.5. இது வந்து நார்மல் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பேண்டோட கால் சுற்றளவு. இங்க கால் சுற்றளவு என்ன நீங்க எடுக்கிறீங்களோ அதை பை 2 பண்ணும்போது 7 பிளஸ் 1 8. இதுதான் வந்துட்டு கால் சுற்றளவு. இப்ப சில பேருக்கு சரியா கால் சுற்றளவு எடுக்க தெரியாது. லூசா இருந்தால் உடனுடன் கால் வந்துட்டு பேக் சைடு பாதம் வழியா வந்துட்டு பேண்ட் வந்து அங்கேயே இருக்கும். அது கீழே பட்டு பட்டு அழுக்காயிடும் இல்லையா? நீங்க எடுத்து கரெக்டா வந்துச்சுன்னா ஓகே. இல்ல லைட்டா பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க இந்த அளவு எடுக்க மறந்துட்டீங்கன்னா, பேண்டோட கால் சுற்றளவு லீனா இருக்கவங்களுக்கு 12, நார்மலா இருக்கவங்களுக்கு 13, ஃபேட்டா இருக்கவங்களுக்கு 14. அதை எப்படியே 2ஆல டிவைட் பண்ணிட்டு அது கூட 1 இன்ச் வந்துட்டு நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா தையல் விடுவீங்க இல்லையா, அந்த இதுக்காக 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். இங்க தான் கால் சுற்றளவு. இப்ப இதுலயே வந்துட்டு நாம பார்க்கும்போது பேண்டோட அகலம், பேண்டோட உயரம், பேண்டோட சென்டர் உயரம். இதை இது பண்ணிட்டு சீம் அலவன்ஸ்க்காக இங்க வந்து 1.5 இன்ச். எவ்வளோ 1.5 இன்ச் வந்துட்டு இங்க கால் இதுக்கு. இங்க ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு இந்த மேல் பட்டி நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அது கூட வச்சு ஜாயின் பண்றதுக்கு இந்த 1/2 இன்ச் வந்துட்டு சீம் அலவன்ஸ் விடுறோம். இப்படிதான் வந்துட்டு ஒரு பேண்ட் வந்துட்டு கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி 2 பீஸ் கிடைக்கும். இந்த 2 பீஸை தான் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி இதை தான் ஜாயின் பண்ணணும். இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் உயரம் இருக்கு இல்லையா, இதை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் காலை வந்து மடிச்சு தைக்கணும். நீங்க ஃபர்ஸ்டே வந்துட்டு காலை மடிச்சு தச்சிடலாம். தச்சதுக்கு அப்புறம் சென்டர் ஜாயின் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி பிடிச்சி இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடம் இப்படி வந்துடும் இல்லையா, பேண்ட் நீங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து ஒரு தையல் அப்படியே இப்படி போட்டுட்டே வந்துட்டா அவ்வளோதான் பேண்ட். ஃபர்ஸ்ட் காலை மடிச்சு தச்சணும், சென்டர் ஜாயின் பண்ணணும், மூணாவது வந்து ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல கோவா இருக்கிறது வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ வந்துட்டு பேப்பர்ல பண்ணி காமிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு கிளாத்ல வந்துட்டு நான் எப்படி ஜாயின் பண்ணேன், இதை எப்படி ஜாயின் பண்ணேன், அப்புறம் இது கூட இருக்க மேல் பட்டியை வந்துட்டு நான் எப்படி இந்த இடத்துல ப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணேன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.